பராசக்தி திரைப்பட இயக்குனர் சுதா கொங்கராவை வம்புக்கு இழுத்துள்ளார் திரைப்பட விமர்சகர் புழு சட்டை மாறன். அவர் வெளியிட்டுள்ள பதிவு ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் வெளியான பராசக்தி திரைப்படம் கலவையான விமர்சனங்களுடன் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படம் வெளிவருவதில் தொடங்கி வெளியானது வளர பல்வேறு அரசியல் சர்ச்சைகளில் சிக்கியது. அதோடு நடிகர் மற்றும் த.வே.க தலைவருமான விஜய் நடிப்பில் வெளியாக இருந்த ஜனநாயகன் படத்திற்கு போட்டியாக பராசக்தி ரிலீஸ் செய்யப்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. இந்நிலையில் பராசக்தி தினப்படத்திற்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பப்படுவதாக ஆதங்கம் தெரிவித்துள்ளார் அப்படத்தின் இயக்குனர் சுதா கொங்கரா. ஒரு படத்திற்கு எதிராக முகம் தெரியாத ஐடிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு மிகவும் மோசமான அவதூறையும் வன்மத்தையும் பரப்புகிறார்கள். அதையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது எங்கிருந்து வருகிறது என்பது உங்களுக்கே தெரியும். இந்த வகையான தாக்குதல் அரசியல் சார்ந்தது அல்ல. படம் வெளியிடப்படாத நடிகரின் ரசிகர்களிடமிருந்து வருகிறது. இந்த ரவுடித்தனம் மற்றும் குண்டர்தனத்திற்கு எதிராக நாம் போராடுகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். அதாவது பொங்கலுக்கு சென்சார் பிரச்சனையால் வெளியிடப்படாமல் தள்ளிப்போன ஜனநாயகன் படத்தின் கதாநாயகன் விஜயின் ரசிகர்களை தான் அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். சுதா கொங்கராவின் இந்த கருத்திற்கு அதிரடி பதிலடியாக சினிமா விமர்சகர் புழு சட்டை மாறன் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் படம் ஓடாவிட்டால் பழியை தூக்கி சோசியல் மீடியாவினர் விமர்சகர்கள் மீது போடுவது தமிழ் சினிமாக்காரர்களின் வழக்கம். படத்தில் நாம் என்ன தவறு செய்தோம் என சுய பரிசீலனை செய்ய மாட்டார்கள். இறுதிச் சுற்று, சூரரை போற்று படங்களை வரவேற்ற போது இனித்த மக்கள் இப்போது கசக்கிறார்கள் என காட்டமாக பதிவிட்டிருக்கிறார்.